எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். எஸ்டிஆரோட மூவிஸ் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. அதுக்காக எஸ்டிஆரோட மூவி நாக் அவுட் தான் இது. ஆனா இது நாங்க 2வது ரெக்கார்டிங். ஏற்கனவே ஒரு ஷூட் பண்ணது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த வீடியோ இது வரைக்கும் நாங்க பண்ண வீடியோஸ்ல எதுவுமே அப்படி ஆனது இல்லை. அன்பார்ச்சுனேட்லி இந்த எஸ்டிஆரோட நாக் அவுட் வீடியோ போயிருக்கு உண்மையிலுமே. திருப்பி நாங்க ரீஷூட் பண்றோம். ஸோ இதுல வந்து அதே ஃபார்மேட் தான், எப்பவுமே அதே டிஸ்க்ளைமர் தான். உங்களுக்கு நிறைய படங்கள் பிடித்திருக்கலாம், பட் நாங்க எங்களுக்கு பிடிச்ச எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம். உங்களோட கருத்துக்களை தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்டிஆருக்கு வந்து 16 படம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய பல காவியங்கள் இருக்கு, பல காவியங்கள் நாங்க விட்டுருக்கோம். குறிப்பா வந்து அவர் பண்ண கெஸ்ட் ரோல் அப்பியரன்சஸ்லாம் நாங்க சேர்க்கல, தக் லைஃப் கூட சேர்க்கல. ஏன்னா அது கமல் படம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கமல் இதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி செக்க சிவந்த வானமும் சேர்க்கல. அது வந்து அந்த மாதிரி அவருடைய சின்ன சின்ன ரோல் பண்ணதெல்லாம் நம்ம சேர்த்துக்கல. இந்த விடிவி கணேஷோட எல்லாம் பண்ணியிருப்பேன் ஒரு இது, அதுவும் சேர்த்திக்கல. மீரா ஜாஸ்மின் விடிவி கணேஷ் நடிச்ச படம், அப்புறம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இந்த மாதிரி படம்லாம் சேர்த்துக்கல. இப்ப இருக்கிற படம் அவர் படம் 16 படம் போட்டிருக்கோம். அதுல ஒரு இது வந்து குவாலிஃபையர் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. இப்போ போலாம் கேமுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்டிஆர் அப்படின்னு ஞாபகம் வரதே மன்மதன் தான். மன்மதன் வர்சஸ் ஒஸ்தி. மன்மதன் வந்து ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஹிம், நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்துச்சு. எல்லாருடைய ரிங்டோனும் அதுதான். அந்த அந்த பிஜிஎம், யுவனோட பிஜிஎம் வந்து வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணிச்சு படத்தை. அந்த இப்படி மூக்க இப்படி ரத்தம் வர்றது, இப்படி இப்படி பண்றது, இந்த கேரக்டர் வச்சு இந்த நைக் சிம்பிள் ஒன்று, பிளே பாய் சிம்பிள் ஒன்று சேர்த்து அந்த ஸ்க்ரீன்ல வர்றது, இது எல்லாமே வந்து பயங்கரமான ஹிட், பயங்கரமான ரீச், ரேஜ் அந்த டைம்ல. சிகப்பு ரோஜாக்கள் பார்த்து காப்பின்னு நிறைய பேர் சொல்லலாம், பட் தென் அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு. இன்னொன்று வந்து ஒஸ்தி, டபாங், சல்மான் கான், சல்லுபாய் அவருடைய டபாங் ரீமேக்கு. இங்க வந்து இவரும் சிக்ஸ் பேக் வச்சுட்டு சோனு சூடோட சண்டை போட்டிருப்பாரு. அங்க வந்து அந்த மலைக்கா அரோரா ஆடினாங்க அந்த பாட்டுக்கு. அந்த ஆமா, இவரு வந்து அந்த கலாசலா பாட்டை கொண்டு வந்துட்டாரு அந்த முன்னி பாட்டுக்கு பதிலா. சோ இந்த மன்மதன் வர்சஸ் ஒஸ்தி எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க, எது வின்னர்? மன்மதன் தான் வின்னரு. பட் ஒஸ்தி டு பி ஹானஸ்ட் எனக்கு ஓரளவு டீசன்ட் படமா தான் இருந்தது. நான் கண்ணாடி ஆப்வியஸ்லி ஒஸ்தி வந்து ஒரு நாட் பேட் மூவி. பட் என்ன ப்ளூபர்ஸ்லாம் இருக்கும், கடைசியை காட்டுவாங்கல்ல, சிக்கன் சாப்பிடுவாரு தரணி. அதுக்கப்புறம் ஆள் காணோம் படத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ணாரா? இல்ல கில்லி தில்லு ரன், சரி, கில்லி தில்லு தூளு கில்லி, அப்புறம் இந்த இப்படி ஆயிடுச்சு. முறை அந்த பங்காரம் குருவி, அது ஒரு காவியம், அதையும் பண்ணாரு அவரு. முதலாளிக்கு இதோட மெமரி என்னன்னா, ஒஸ்தி நானும் முதலாளியும் ஃபர்ஸ்ட் ஷோ டெல்லியில பார்த்தோம். நான் வந்து ஒரு நாள் லீவ், அது வந்து முதலாளி தான் ஷேர் பண்ணணும். நான் போன தடவை சொன்னேன், முதலாளி நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலி கிறிஸ்துமஸ் ரிலீஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். நான் டெல்லி கிட்ட கர்கான் கிட்ட எங்கேயோ கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். சரி 2 பேரும் ஒஸ்தி பார்க்கணும்னு சொல்லி, ஏன்னா வந்து நம்ம விஜய் வந்து இவரோட பெரிய ஃபேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு சொல்லி நான் கான்ஃபரன்ஸை கட்டடிச்சிட்டு வந்தேன். அவர் கிளாஸ்க்கு லீவ் போட்டு வந்தாரு. பிவிஆர் சினிமாஸ் வந்து பெரிய ஸ்கிரீனு, மெகா ஸ்கிரீன். அதுல வந்து 4 பேர் உட்காந்துருந்தோம். நடுவுல நாங்க 2 பேர், எங்களுக்கு பின்னாடி இன்னும் 10 சீட் தள்ளி 2 பேர் உட்காந்துருந்தோம். எங்க 4 பேருக்காக பாவம் நல்ல படத்தை போட்டாங்க. நான் ஃபுல்லா பரவாயில்ல, அதனால என்ன, மறக்க முடியாத படம். ஆனா என்ன, இந்த படத்துல என்னன்னா அவர் விரல் வித்த கொஞ்சம் கம்மியா காமிச்சிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் விரல் வித்த கம்மியா காமிச்சதுனால கொஞ்சம் இன்னும் ரிலேட்டிவ்லி டீசென்ட். அதனாலதான் உங்களுக்கு இந்த படம் நல்ல படம் மாதிரி தெரியுது ராகுல். ஏன்னா அவர் விரல் வித்த அவ்வளவு காமிச்சிருக்க மாட்டார். அதுக்காக அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, நீ சொல்லு. இல்ல ஒஸ்தி எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்கும் அந்த படம். பட் ஆப்வியஸ்லி கான் பீட் மன்மதன். மன்மதன் என்ன வேற லெவல் தான். ஸோ அதான் நிறைய கான்ட்ரோ இதெல்லாம் இருக்குமே. அவங்களை ஏன் மன்மதன் யார் டைரக்டர்? அவர் தானா? முருகன் ஒருத்தர், ஆனா எஸ்டிஆர் தான் டைரக்டர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆன் டைட்டில் போட்டது ஆன் பேப்பர் முருகன் ஒருத்தர், ஏஜே முருகன் நினைக்கிறேன். Under the guidance of AJ Murugan, directed by STR. ராகுல் ப்ரோ, மன்மதன் கிளைமாக்ஸ், மன்மதன் தானே வின்னர்? மன்மதன் தான் வின்னர். டன். ஓகே, அடுத்த மேட்ச் வெந்து தணிந்தது காடு. எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. கூல் சுரேஷ், வெந்து தணிந்தது காடு வெர்சஸ் போடா போடி. என்ன கதடா? டேய், அந்த பரோட்டா கடைக்கு போய் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே பாம்பே டானா இருக்குதுடா. ஓகே ஓகே. போடா போடி வந்து பல வருஷமா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு
அந்த படத்தின் மூலம் அறிமுகம் செய்து வைத்த போடா போடி. அதுவும் அவங்களும் பல வருஷமா எடுத்தாங்க அந்த படம். பல வருஷமா வந்துச்சு அந்த படம் ஆன் ப்ரொடக்ஷனு. 6 பேக் மிச்சம் இருந்த ஒஸ்தி 6 பேக் மிச்சம் இருந்ததெல்லாம் போடா போடியில் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனா படம் வந்து அன்பார்ச்சுனேட்லி துப்பாக்கியோட ரிலீஸ் ஆச்சு போடா போடி 2012 தீபாவளின்னு நினைக்கிறேன். நானும் முதலாளியும் துப்பாக்கி போய் பார்த்தோம் நைட் ஷோ. ஃபேமிலியோட எல்லாரும் போனோம். முதலாளி அண்ணன் வேற வந்திருந்தாரு, பெரிய முதலாளி வேற வந்திருந்தாரு. அடுத்த நாள் காலையில நீங்க வரல, நான் வந்து போடா போடி போயிருந்தேன் வீட்டோட. சோ போடா போடி நானும் வந்தேன். ஓ நீ வந்து சாரி வெரி சாரி. அடுத்த நாள் காலையில போனோம்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில போனோம். ஓகே மதுரையில தான் பார்த்தோம். ஆமா வெந்து தெரிஞ்ச காடு போடா போடி. சொல்லுங்க துப்பாக்கியோட வந்திருந்ததுனால அது ஓடாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இல்லாட்டி அந்த ஆக்சுவலா மன்மதன் வந்து ஒரு அஜித் படத்தோட தானே ரிலீஸ் ஆச்சுல, ஒரு பெரிய படம். அட்டகாசம் நல்லா இருந்தா யாரு கூட ரிலீஸ் ஆனாலும் ஓடிடும் அப்படின்றதுக்கு நான் வெந்து தெரிந்தது கார்டு சூஸ் பண்றேன். எந்ததுலயும் வெந்து தெரிஞ்ச கார்டு தான். எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தெரிஞ்ச கார்டா கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் வந்த படம். சரி அடுத்து 3வது மேட்ச் ஜிவிஎம் படம்டா. அதுவும் இல்ல இப்பதான் ஒண்ணு புரியுது, நம்ம என்னென்ன சிம்பு படம் பாத்துருக்கோமோ எல்லாம் இவன் கூட்டு போனதுதான். மதுரையில பார்த்துதான் நம்ம பாக்கல. அதாவது டிவிலயே இதுலதான் பார்த்தேன், இல்லன்னா இழுத்துட்டு போயிருப்பான். அதான் நான் டெல்லியில முதல்ல இழுத்துட்டு போயிட்டேன் சொல்றேன். சரி ஓகே 3வது மேட்ச் குத்து வெர்சஸ் வல்லவன். குத்து ராகுல் வல்லவன் அந்த ஒரு மாபெரும் காவிய போஸ்டரை பாத்திருக்கீங்களா மவுண்ட் ரோட்ல? உலகமே நின்று பல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அந்த போஸ்டரை தூக்க சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஒரு கெத்து எது அப்படின்னா அந்த அண்ணா சாலையில பெரிய கட் அவுட், அந்த பெரிய அந்த போர்ட்ல வந்து வந்துச்சுன்னா அந்த ஜெமினி பிரிட்ஜுக்கு மேல இது வைப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் அந்த படத்துக்கு அந்த காலத்துல. சோ அந்த மாதிரி வல்லவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல. சரி அது வந்துச்சு அந்த படம். அந்த கடைசியா இப்ப ரீசெண்டா தானே இது பண்ணாங்க, ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாம் தடை பண்ணாங்க. 10 years 12 years ப்ரோகிரசிவ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் போஸ்டரா அப்ப கொண்டு வந்தாங்க இவங்க. சோ அது வல்லவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, வல்லவனா இல்ல குத்தா? குத்தும் நல்லா காமெடி இருக்கும். கலாபவன் மணி எல்லாம் நல்லா இருக்கும் காமெடி. கலாபவன் மணி எனக்கு குத்து தான் பிடிக்கும் ரொம்ப. குத்து இன்னும் என்டர்டெயின்மென்ட். வல்லவன் குத்து வந்து எல்லாரும் வல்லவன் வந்து நான் ஒத்த விரல் காட்டினா ஒன்னாகும் கூட்டம் தான். குத்து வந்து அதேதான். நம்ம 25 பேர் போனோம் ஹாஸ்டல்ல இருந்து கமலா தியேட்டரு. என் தலைவன் கபு, நம்ம கூட படிச்ச பிஆர் கபு, டிக்கெட்டே இல்லைன்ட்டாங்க கமலா தியேட்டர்ல. இருந்தாலும் டிக்கெட் எத்தனை பேர்ரா நான் வாங்கிடுறேன் மாப்ள அப்படின்ட்டு போனான். போய் 25 டிக்கெட்டோட வந்தான். அவன் எப்படி வாங்கினான்னு யாருக்குமே தெரியாது. பாஷா ரஜினி மாதிரி அவன் உள்ள போனா 25 டிக்கெட்டோட வந்தான். அதுல வந்து அவன் கையில ஷூ லேஸ் கட்டிக்கிட்டு கழுத்துல பூட்டை போட்டுக்கிட்டு அந்த குத்துல எஸ்டிஆர் மாதிரி நிறைய பேர் போனாங்க. அப்ப இந்த 25 நிறைய பேரு ஆமா அந்த போட்டு தாக்கு பாட்டெல்லாம் வந்து ரிப்பீட் கேட்டாங்க, கத்தி ரிப்பீட்டும் போட்டாங்க கமலா தியேட்டர்ல அந்த டைம்ல. சோ இது வந்து ஓப்பனிங் டே குத்து படத்துக்கு. அதனால குத்துவும் நல்லாதான் இருக்கும். நினைக்கிறேன் அன்னைக்கு காலையில ஹாஸ்டல்ல யார் யாரெல்லாம் இருக்கா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்டல் எல்லாரும் அன்னைக்குன்னு பார்த்து லீவ். எனக்கு எவனுக்குமே எந்த வேலையும் இல்லை. நிறைய ஃபுல் ஹாஸ்டல் ஊருக்கு போல எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் கிளம்பி போனோம் வடபழனிக்கு. இப்ப வந்து வல்லவன் வந்து பிகெஸ்ட் ஆடியோ மியூசிக்கல் ஹிட் அந்த டைம்ல. எஸ்டிஆர் மட்டும் இல்ல, ஓவரால் அந்த இயர்ல வந்து ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் மியூசிக்கல் ஹிட்ஸ் அது வல்லவன். அது வல்லவன் வந்து மியூசிக்கல் டினை பண்ண முடியாது. பட் வல்லவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்புவே படத்தை கேரி பண்ண மாதிரி தெரியும். அந்த பல்லன் கேரக்டர் பல்லன் கேரக்டர் ஆக்சுவலா அந்த ரீமாசன் நல்லா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அது கொஞ்சம் ட்விஸ்டோட ஒன்று வந்திருக்கும். பட் குத்து வந்து எனக்கு இன்னும் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் காமெடி அந்த மாதிரி ஜாலியா போயிட்டு கமர்ஷியல் மசாலா. ஓகே சோ அப்ப குத்து தான் வின்னர். வெங்கடேஷ் டைரக்டர். ஓகே குத்து தான் வின்னர். அப்போ அந்த வெங்கடேஷும் நல்லா தான் பகவதி எடுத்தாருன்னு நினைக்கிறேன், ஏஐ எடுத்தாருன்னு நினைக்கிறேன். குத்து தம் எல்லாம் அவர் தான் எடுத்தாரு. ஓகே குத்து தான் வின்னர். அடுத்த மேட்சுக்கு போலாமா? சிலம்பாட்டம் வர்சஸ் தொட்டி ஜெயா. சிலம்பாட்டம் நம்ம தான் போனோம், ஹவுஸ் அர்ஜென்ட் இருக்கும்போது போனோம். விரல வச்சு ஆட்டுறான் இல்லடா. இல்ல அது வந்து ஒரு அது ஒரு பியூட்டியல் காமெடி வேற கொஞ்சம் வல்கரா வரும். அது பிரிச்சு மேஞ்சிருவேன் அந்த ரெட்ட மீச. ஆமா
பிரிச்சு மேய்ஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதே அப்பா அப்பா செத்து பையன் வந்து பழிவாங்கிற கதை, இது மாதிரி எத்தனை வந்து தமிழ் சினிமால வந்தாலும் இது வந்து எஸ்டிஆர் இந்த மாதிரி நடிச்சது கணக்குக்கு வந்த கதை. ஆனா நெக்ஸ்ட் இயர் நல்லா நடிச்சிட்டு வந்ததுக்கு வந்து தொட்டி ஜெயா. தொட்டி So, ஜெயா I ஒரு would go with- தொட்டி ஜெயா வந்து அல்டிமேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு. ஒரு சேஞ்ச் ஆஃப் இது, ஐ திங்க் எல்லாம் ஒரே மாதிரி ஆக்டட். இதுலதான் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி பெருசா பேசவும் மாட்டார்ல படத்துல. தொட்டி ஜெயா வந்து அவர் டான் ஆயிட்டாருன்னா 10 தலையில இருந்து நிக்கிற மாதிரி அந்த காஸ்டியூம் அப்பயே போட்டாரு அவர். கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு தொட்டி ஜெயா. ஆமா, இந்த படம் வந்தோடனே சொன்னாங்க, பாரு பேசாம ஒழுங்கா கம்முன்னு இருந்து நடிச்சா நல்லா போகும், ரொம்ப பேசாதடா நடி, அதாவது நல்ல டேலண்ட் இருக்கு பண்ணுன்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க நிறைய பேர். அதாவது இந்த சொல்ல மாட்டோமா, தொட்டி ஜெயா தான். தொட்டி ஜெயா தான். அந்த டைரக்டர் வந்து முகவரி எடுத்த டைரக்டர் வேற, துரை. தொட்டி ஜெயா டைரக்டர். அதுக்கப்புறம் எதுவும் எடுத்தாரா? இல்ல அதுக்கப்புறம் பரத் எல்லாம் வச்சு எடுத்தாரு. அப்புறம் பெருசா இதாகல. சிலம்பாட்டம் எடுத்தவரும் அப்படிதான், சரவணன் ஒரு டைரக்டர் நினைக்கிறேன். சரி, சிலம்பாட்டம் தோத்துருச்சா? அப்ப பெரிய கமர்ஷியல் படம்டா சிலம்பாட்டம். சரி, நீங்க winner கொடுத்துருங்க, நாங்க தொட்டி ஜெயா எடுத்துக்கிறோம். சரி, தொட்டி ஜெயா கமர்ஷியலா சக்சஸ் ஆச்சு, ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல மியூட்டடா போச்சு. நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சரி, தொட்டி ஜெயா தான் வின்னர். இந்த நம்ம இந்த 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 இவங்க எல்லாம் பண்ணுவாங்க, ட்விட்டர்ல சண்டை போடுவாங்களே, 100 கோடி 200 கோடி 122.4 இப்ப அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, கூலிக்கும் லியோக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நம்ம நமக்கு பிடிச்சது சொல்லுவோம், அவ்வளவுதான். தொட்டி ஜெயா தான் வின்னரா சிலம்பாட்டத்துக்கு. டன். ஓகே, இந்த ஹாஃப் முடிஞ்சிச்சுடா. இந்த ஹாஃப்ல வந்து 4 வின்னர்: மன்மதன், விடிகே வெந்து தணிந்தது காடு, குத்து, தொட்டி ஜெயா. டன். அப்படியே அடுத்த ஹாஃப் போறோம். மாநாடு வெர்சஸ் தம். தம்மு தான் ஓஜி, கலக்குவேன். தம்முக்கு தானே நீங்க ரெடியா போனீங்க, ஃபுல் இதோட ஃபுல் ஃபிளெக்ஸோட. எந்த படத்துக்கு ரெடியா போறாரு அவரு? இல்ல இதெல்லாம் தம்மு தானே பூட்டலாம். பூட்டு வந்து இது குத்துக்கா. தம்மு வந்து சொல்லுங்க, தம்மு நல்லா தான் இருக்கும். தம்மு அவரே கையெல்லாம் காப்பாரு, அதெல்லாம் இதுலயா தம்ல இல்ல. கலக்குவேன் கட்டை கட்டி கலக்குவேன். தம் ராகுல், நீங்க அந்த பாட்டு அடிக்கடி பாடுவீங்க. நண்பன் தானே சிம்பு, அதெல்லாம் பாடுவீங்க. நீங்க நானும் பாடுவோம் அடிக்கடி. ஆனா இது இந்த மத்த படம் தான். மாநாடு தான். மாநாடு ஒரு பெரிய ஹிட். நிறைய எஸ்.ஜே. சூர்யா, ஒய்ஜி மகேந்திரன் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. வந்தான், சுட்டான், செத்தான். பரவாயில்ல, தைரியமா இந்த மாதிரி ஒரு புது ஸ்டோரி லைன் எடுத்தது வந்து அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அது நல்லா சும்மா ஒரு ஸ்டோரி லைன் எடுத்தோன்ல மட்டும் இல்லாம இதுல கரெக்ட்டா ஆப்டா பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. ஈஸியா நிறைய அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் வர மாதிரி எல்லாம் கரெக்ட்டா இருக்குமே. இல்ல ஓரளவுக்கு புரியும் உனக்கு. ரிலேட்டிவ்ல இட்ஸ் டைம் டிராவல் சொல்ல முடியாது. திருப்பி பாஸ்ட்க்கு ரீலிவிங் தி பாஸ்ட்ன்றது கொஞ்சம் கிரவுண்ட் ஹாக் டே அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணிருப்பாங்க. அது தமிழ்ல வந்து ஒரு புதுசா ஒரு இது பண்ணி நல்லா பண்ணிருந்தது. பட் தம் வந்து ஓஜி அவருக்கு ஒரு ஹீரோ வந்து டெஃபினட்டா இப்போ வேற ஏதாவது படமா இருந்தா தம்மு தூக்கிட்டு போயிருக்கும். இது மாநாடுன்றதுனால எதா இருந்தாலும் அந்த கை இது பண்ணி இது பண்றதெல்லாம் ஒரு இதுதான். அது ஒரு லெஜெண்ட். ஆமா. சரி, ஆனா மாநாடு தான் வின்னரா? மாநாடு தான். தம்ல வந்து தீனா மாதிரி ஒரு சீன் இருக்கும். இவங்க வந்து அந்த இதுல இருந்து பின்னாடி இவர் எடுப்பாரு. அந்த இதை பாத்திருக்கீங்களா ராகுல்? இருக்கும் ஒரு சீன். சரி பாருங்க. மாநாடு வின்னர். ஓகே, அடுத்த மேட்ச் AOM அச்சம் என்பது மடமையடா வர்சஸ் கோயில். எனக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் சாமிக்கு அப்புறம் வந்துச்சு கோயில். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு கோயில். சாமிக்கு அப்புறம் வந்துச்சு. அதே மாதிரி இந்து கிறிஸ்டியனு வடிவேலு காமெடி கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும் அதுல. ஆமா, சூச. ஹரி படத்துல கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். இதுவும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா படம் ஓகே. ஏவையும் பாட்டு பெரிய ஹிட், தள்ளி போகாதெல்லாம் பெரிய ஹிட். பைக்லயே போற கதை. அதுக்கப்புறம் கடைசியில போலீஸ் ஆபீசரா இது போட்டு வந்துருவாரு. ஏவையமா கோயிலா? அச்சம் என்பது மடமையடா. கோயில். அச்சம் என்பது மடமையடா. கோயில் வந்து ஆக்சுவலா சிம்பு நல்லா நடிச்சிருப்பாப்ல. அந்த ரொம்ப பந்தா பண்ணாம எந்த இதுவும் பண்ணாம ஒரு டோன் டவுன் பண்ணி ஒரு நல்லா நடிச்சிருப்பா. அதாவது எப்பப்பெல்லாம் டோன் டவுன் பண்ணாங்களோ அந்த படம் நல்லா இருக்கும். நம்ம வந்து சிம்புவோட டாப் படத்தோட ஷூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல
எனக்கு பிடிச்சது சொல்றேன், சிம்பு படத்துல பிடிச்சது இந்த மாதிரிதான் இருக்கு. தொட்டி ஜெயா இல்ல அது ஃபேர் பாயிண்ட் தான். அவரு எப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்றாரோ நல்லதான் ஓடி இருக்கு. பட் அச்சம் என்பது மறை டிசப்பாயிண்டிங் ஆக்டர்ஸ் இன் தமிழ் இதுனா சிம்பு தான். லைக் அவருக்கு இருக்கிற டேலண்ட்க்கு வந்து எங்கேயோ போயிருக்கலாம் இன்னும். பட் ஸ்டில் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அண்ட் டேலண்ட், அவ்வளவுதான் சொல்லுவேன். லைக் டைரக்ஷன் அவங்க அப்பா மாதிரி டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே வந்து இஸ் வெரி டேலண்டட். மேபி ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் ஹி டிடன்ட் கேர் அபவுட் அதர் திங்ஸ். அது தெரியல. ஓகே, அதெல்லாம் இப்போ இதுக்கு நம்ம படத்துல பேசுவோம். ஓகே, இப்ப அச்சம் என்பது மடமையடா தான் வின்னர். அப்போ மட்டும் தான் கோயில் சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கோயிலா ஏஓஎம்னா ஏஓஎம் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். அது சைக்கிள் ரேஸ்லாம் இருக்கும், ட்விஸ்ட் கிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் கடைசியில வருது. ஆமா, அதனால ரஜினிகாந்த் வேற பேர் வச்சிருக்காரு. கோயில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜா மியூசிக், ஆர்ஏ ஜெயராஜ் மியூசிக், ஏஓஎம் ஏஆர் ரஹ்மான். கோயில் பாட்டு கொஞ்சம் வரித்தனமா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு, பிஜிஎம் எல்லாம். பட் ஏஓஎம் தான் வின்னர். ஓகே, அடுத்து 10 தலை வர்சஸ். அதுக்கு முன்னாடி தான் நான் இப்போ போன தடவை 2 சொன்னேன் போன ரெக்கார்டிங்ல. நீங்க அதை இது பண்ணி விட்டீங்க, ரபிஷ் பண்ணிட்டீங்க. 3 சொல்ல போறேன், 3 ரபிஷ் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. வாளு, இது நம்ம ஆளு, அலை, 3 ஒன்று சொல்லுங்க. அலை வேற அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? 10 தலை. ஜெயிச்சு வரலாம். 10 தலை டைரக்டா 10 தலை. இல்ல இந்த வாளு அது நம்ம ஆளுல எனக்கு ஞாபகம் இல்ல, அலைதான் ஏதோ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால வாளு பயங்கர டிலே ஆகி வந்த படம் ப்ரொடக்ஷன்ல. அதுவும் அதுலதான் மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா ஆண்டனி அப்படின்னு ஒரு பஞ்சு விடுவாரு. இது நம்ம ஆள் வந்து ஏ ஜவானி ஹே ஜவானி அந்த இது ரன்பீர் கபூர் தீபிகா பிரேக்கப் அப்புறம் திருப்பி நடிச்ச மாதிரி எஸ்டிஆர் நயன்தாரா திருப்பி நடிச்சிருக்காங்கப்பா. ஆக்சுவலா அதெல்லாம் மனசு நிக்கல பெருசா. அலை ஓகே, பட் அலைய விட 10 தலை டைரக்டா சேர்ந்த உடனே வந்துச்சு. அதான் அதோட நீ 10 தலை போச்சு. 10 தலை 10 தலை தானா டைரக்டா. வாளு, இது நம்ம ஆளு, அலை அடிச்சிருச்சு. 10 தலை தான் டெஃபினட்டா. 10 தலை ஏஜிஆர் அவர் பேரு. விராட் கோலியோட ஃபேவரட் ட்ராக் லிஸ்ட்ல வந்து 10 தலையோட அந்த பாட்டு, அது என்ன பாட்டுறா? சிங்கம் தான். சோ அது அதனால 10 தலை தானே. விராட் கோலிக்காகவா இல்ல படமே ஓகே தானா? விராட் கோலிக்காக. படம் ஓகே, பட் மத்த 3 படமும் ரொம்ப 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 ஓகே. அதனால ஓகே, சோ 10 தலை இஸ் தி வின்னர். ஓகே, ஃபைனல் மேட்ச் வானம் வெர்சஸ் விண்ணை தாண்டி வருவாயா. வானம் மல்டி ஸ்டாரர். அப்ப விண்ணை தாண்டி வருவாயா அல்லு அர்ஜுன் நடிச்ச ரோல்ல எஸ்டிஆர் நடிச்சிருப்பாரு, கேபிள் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. விண்ணை தாண்டி வருவாயா இஸ் பெஸ்ட் ஜோக்ஸ் காமெடி வித் சந்தானம். ஆமா, வானம் நல்லாதான் இருக்கும். இன்னும் விடிவி இருப்பார்ல, அதுதான் இன்ட்ரோடியூஸ். ரெண்டுலயுமே விடிவி இருப்பார்ல. ஆமா, ரெண்டுலயும் விடிவி. இதுல வந்து பஜனை பண்ணிட்டு இருப்பாரு வானம்ல. இதுல வந்து விடிவி கணேஷ் அப்படிங்கிற ஒரு மகா கலைஞனை கண்டெடுக்கப்பட்ட படம். எல்லாருக்குமே ஒரு இது சிம்புவும் ப்ராப்பரா நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஆக்டிங், நல்ல மியூசிக், ரிஷாக்கும் ஒரு நல்ல இதுதான். அது விடிவி பெரிய ஹிட் ஆயிருச்சு. 25th ஃபிலிம் வேற அவருக்கு எஸ்டிஆர் இருக்கு. இப்ப நடிக்க போறாரா? லாக்குல்ங்கிற பேர் வந்து ஷாருக் கான் ஹிந்தில வைப்பாரு. அவரோட முக்கியமான ரொமான்டிக் மூவி. இது லாக்குல். ஓகே, சரி, ஓகேப்பா. அந்த மாதிரி தமிழ்ல வந்து கார்த்திக்னு வைக்கிறாங்கப்பா, அதுக்கு சொல்ல வந்தேன். இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் மாநாடு, அச்சம் என்பது மடமையடா, 10 தலை, விண்ணை தாண்டி வருவாயா. ஓகே, அடுத்த ரவுண்ட் போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் மன்மதன் வர்சஸ் வெந்து தணிந்தது காடு. மன்மதன் ஓகே. வெந்து தணிந்தது காடு கார்லாம் வாங்கி கொடுத்தாரா ப்ரொடியூசரு? ப்ரொடியூசருக்கு கார் வாங்கி கொடுத்தாருன்னா ஹிட் ஆனனால தானடா. இருந்தாலும் மன்மதன் பயங்கர ஹிட் இல்லடா. அதெல்லாம் விடிகே. ஓகே, மன்மதன் எல்லாமே மன்மதன் தான். மன்மதன் தான் வின்னர். டன். அடுத்தது வந்து குத்து வர்சஸ் தொட்டி ஜெயா. கமர்ஷியல் படம்டா குத்து. எனக்கெல்லாம் குத்து தான். தொட்டி ஜெயா.
கோட்டா சீனிவாசராவ் நடிச்சிருப்பாரு ராகுல் அதுல. தொட்டி ஜெயா. அவரும் தொட்டி ஒரு ஜெயால கோட்டு தான். தொட்டி ஜெயால எஸ்டிஆர் நடிச்சிருப்பாரு. அது ஓகேடா. நம்ம இந்த கோட் எல்லாம் பத்தி பேசுவோம்ல, வில்லன் கோட்ஸ் ஆனந்தராஜ், பொன்னம்பலம் மாதிரி கோட்டா சீனிவாசராவ் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரீசென்ட்லி பாஸ்ட், அவர் ஒரு பெரிய கோட்டு. சரி, இப்ப தொட்டிஜியா தானா? அப்ப முதலாளி தொட்டிஜியா தானா? டன். ஓகே, இந்த ஆஃப்ல வந்து வின்னர்ஸ் வந்து மன்மதன் அண்ட் தொட்டிஜயா. அடுத்த ஆஃபுக்கு போறோம். மாநாடு வர்சஸ் அச்சம் என்பது மடமையிடா. மாநாடு. 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 மாநாடு தானா? ஏவையும் பாட்டு அவ்வளவு ஹிட்ரா. மாநாடு பாட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். மாநாடுல 1-2 இருக்கும், அந்த தீம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாட்டு கல்யாண பாட்டு வரும் நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா முடிச்சு விட்டார் படத்தை. சோ இப்ப நம்ம எஸ்ஜே சூர்யா படத்துக்காக பண்ணல, எஸ்டிஆர் படத்துக்காக பண்றோம். ஆமா, ஆனா எஸ்ஜே சூர்யா இல்லாம அந்த அப்துல் படம் காலிக் அவர் பேர் அதுல. என்னது? அப்துல் காலிக் தான் பேர். அப்துல் காலிக். அப்துல் காலிக், ஆமா. ஓகே, மாநாடு தான்ப்பா வின்னர். கடைசி மேட்ச் 10 தலை வர்சஸ் விண்ணை தாண்டி வருவாயா. வாங்க, விராட் கோலி. விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா. அப்படியா? அப்படிதான். பிரதர், அவருக்கு அந்த காஸ்டியூம் கருப்பு கருப்பு போட்டு இப்படி தாடியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் தொட்டி ஜெயிலே பண்ணிட்டாரு. அதான் தொட்டி ஜெயில பண்ணிட்டு அப்படின்ட்டீங்களா? விண்ணை தாண்டி வருவாயா தானா? சரி போங்க. விடிவி டன். ஓகே, இந்த சைடு வின்னர்ஸ் வந்து மாநாடு அண்ட் விண்ணை தாண்டி வருவாயா. அவர் பேர் கார்த்திகா. ஆமா, அலைப்பாயுதுலயே அந்த ஹீரோ பேர் கார்த்திக். அதனாலதான் இவர் பேர் கார்த்திக்ன்றதா சொல்றாரு அவரு. அது ஏதோ கரெக்டா தான் இருக்கு. அது ஏதோ கரெக்டா தான் இருக்கு. சரி, இப்ப மன்மதன் தொட்டிஜயா ஒரு செமிஃபைனல், மாநாடு வர்சஸ் விடிவி இன்னொரு செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மன்மதன் தொட்டிஜயா. வாங்க. மன்மதன். மன்மதன். தொட்டிஜயா. மன்மதன். ராகுல், மன்மதன் சும்புவே ஒத்துக்க மாட்டாங்கல. தொட்டிஜயா ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. என்னதான் நம்ம சொல்றோம், நல்லா கம்முன்னு இருந்து நடிச்சா நல்லா இருக்கணும். பட் என்ன அந்த கம்முன்னு இல்லாம நடிச்சே பயங்கரமா ஓடுனது வந்து மன்மதன் தான். அதான் நேச்சுரலா இருந்து நடிச்சது வந்து அந்த நேச்சுரலா எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு, படத்துக்கு எப்படி கேரக்டர் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. தொட்டிஜயா மியூசிக் வந்து ஹாரிஸ் இளையராஜா, யுவன். ஹாரிஸ். அது கொஞ்சம் இது வந்து யுவன். இது வந்து யுவன். ஆமாமா, தொட்டிஜயா அப்பலாம் வந்து கார்ல கேசட் வாங்கி தான் போட்டுட்டு போவோம். தொட்டிஜயா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பேக்ரவுண்ட் தீம் மியூசிக்லாம் கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். மன்மதன் எல்லாரும் போன்லயும் மன்மதன் தீம் தான்டா. இல்ல, மன்மதன் நல்லா தான் இருக்கும் பிரதர். நான் தொட்டிஜயாக்கு இது பண்றேன். கார்ல எல்லாம் தேஞ்சலாம் போயிருக்கும். ஆமா. சோ மன்மதன் இஸ் தி வின்னர். 3-1 அப்படின்னு ஜெயிச்சிருச்சு. அடுத்த செமிஃபைனல் மாநாடு வர்சஸ் விண்ணை தாண்டி வருவாயா. அப்துல் காலிக் கார்த்திக். விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா. மாநாடு இல்லையா வெற்றி? மாநாடு பாருங்க. தலைவரே. என்ன சொல்லுது? என்னதான் இருந்தாலும் சொல்லுதா? கோவிட் அப்ப ஒரு இது வேற விட்டாரு சின்னதா, வீட்டுல ஐபோன்ல ஷூட் பண்ணி ஜிவிஎம் ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அதே படத்தை திருப்பி அவங்க மீட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடிவி யூனிவர்ஸ். ஓகே, விடிவி தான்ப்பா வின்னர். முதலாளியின் ஒரு கோல் போட்டார் முதலாளி. இன்னொரு எண்டிங் வச்சுக்கோங்கன்ற விடிவில என்னடா எண்டிங் கூட அந்த படத்துக்கு சரி இருந்தாங்க, இன்னொன்னு நல்ல எண்டிங் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. எண்டிங்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சோ அதனால அதுதான். பட் அது ஹிந்தியில எடுத்தது ரொம்ப பேடா ரீமேக் ஆயிடுச்சு. அந்த பிரதீக் பப்பர் வச்சு ஒன்னு எடுத்தாங்க, அதோட சிறப்பா போல. தெலுங்கு தமிழ் சைமல்டேனியஸ் ரிலீஸ். எண்டிங் மட்டும் மாத்திட்டு ஹிந்தியில வந்து புதுசா ரீஷூட் பண்ணாங்க, ஏமி ஜாக்சனையும் பிரதீக் பப்பரையும் வச்சுட்டு. நாகார்ஜுன் பையன் அவர் நடிக்கலையா? அது அதே சீக்வல். அது சீக்வல்ல கோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ரெண்டுமே ஒரே டைம்ல சைமல்டேனியஸா வந்துச்சுடா. அதுல வந்து இதுலயே நாக சைத்தன்யா அதுல சிம்பு அப்படி மாத்திக்குவாங்கடா அந்த ரோல், சினிமால நடிக்கிற புரியுது. அது ஒண்ணும் இது இல்ல. இது வந்து தனியா பண்ணாரு ஜிவிஎம் போய் ஹிந்தியில பண்ற இந்த பிரதீக் பப்பரையும் ஏமி ஜாக்சனையும் வச்சு கோவா கிறிஸ்டியன் மாதிரி பண்ணி அது சரியா போல. ஓகே, இப்ப 3-1 அப்படின்னு விடிவி ஜெயிச்சிருச்சு. ஃபைனல் விண்ணை தாண்டி வருவாயா வர்சஸ் மன்மதன். வாங்க, நம்ம தேர்ட் பிளேஸ் போயிடலாமா இல்ல முடிச்சிடலாமா? மன்மதன். விடிவி. மன்மதன். யானா குப்தா, மந்திரா பேடி, லாகுல் ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல அவன் மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு சிம்பு. வெயிட்டா அவரு. அதனாலதான் இல்லடா, படம் வந்து பெரிய ஹிட்.
மன்மதன் வந்து ஒரு என்னதான் கல்ட் இருந்தாலும் மூவி. மன்மதன் தாண்டா இப்போதைக்கு. மன்மதன் தாண்டா டிஃபைன்ஸ் சரி எஸ்டிஆர். ஒத்துக்காண்ணா, மன்மதன் கதையை யாருன்னு சொன்னா மன்மதன் தாண்டா. ஒத்துக்க. ஏண்டா சும்மா சூப்பர் ஒர்க் பயந்து மன்மதன் சொன்ன மாதிரி இருக்கு. மன்மதன் தான் ஒத்துக்கிறேன். மன்மதன் தான். வெண்ணி தண்ணி வேணும்னு சொன்னா எத்தனை பேர் சொல்லலாம். டேரக்டர் சொல்லலாம், இது சொல்லலாம், என்ன நிறைய பேர் சொல்லலாம். த்ரிஷா நல்லா நடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். படம் இதுல எல்லாமே அவர்தான். இல்ல மியூசிக் பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம். இதுல வந்து எல்லாருமே அவர்தான் அப்படின்னா என்னதான் சொன்னாலும் அது இம்புதான். எல்லாமே எஸ்டிஆர் தான். ஆமா, அதனால மன்மதன் தான் யுனானிமஸ். என்ன வெற்றி மன்மதன் போங்கன்ட்டாரு. வியூவர்ஸ் நீங்களும் பாருங்க, மன்மதன் வர்சஸ் விடிவி தான் ஃபைனல்ல. மன்மதன் நாங்க வின்னர்னு அறிவிக்கிறோம். நீங்க வந்து விடிவி பெட்டரா இருந்தா அதுக்கான ரீசனையும் சொல்லுங்க. விடிவி பெட்டரான்னு பாருங்க, இல்ல வேற ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க. இது நாங்க விடுபட்ட படங்கள் தவிர மிகப்பெரிய காவியங்கள்லாம் நிறைய இருக்கு. தேர்ட் பிளேஸ் இன்னும் இது பண்ணுங்க. தேர்ட் பிளேஸ், சாரி, தேர்ட் பிளேஸ் தொட்டி ஜெயா வர்சஸ் மாநாடு. வெரி க்ளோஸ் கேம். இது பண்ணா ஆக்சுவலா தொட்டி ஜெய சொல்லலாம். பட் மாநாடு தான். அப்படின்னு இல்லாம படம் அப்படி எனக்கு பிடிச்ச படம் தான் மாநாடு தான். மாநாடு தான் தேர்ட் பிளேஸ். ஸோ மன்மதன் ஃபர்ஸ்ட், வெண்ணிதனி ஒரு செகண்ட், மாநாடு தேர்ட். இதுதான் எங்களுடைய இது அரட்டை வேர்டிக்ட். ஃபோர்த் தொட்டி ஜெயா. உங்களுடைய வேர்டிக்ட் நீங்க சொல்லுங்க. நிறைய காவியங்கள்லாம் நாங்க விட்டுருக்கோம். வந்தா ராஜா தான் வருவேன் அப்படிங்கிற காவியத்தை விட்டுருக்கோம். சரவணா காளை அப்படிங்கிற ஒரு காவியத்தை விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சரவணா அப்படிங்கிற ஒரு காவியத்தை விட்டுருக்கோம். ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, மாஸ்டரோட வந்துச்சு ஈஸ்வரன். அதனால ஈஸ்வரன் சரியா போகலையா? சரி, ஈஸ்வரன் ஒரு படத்தை விட்டுருக்கோம். இல்ல, ஈஸ்வரன் வந்து அவர் 3 மாசத்துல முடிச்சு கொடுத்த முதல் ஒரே படம். ஆமா, டைரக்டர் சுசீந்திரன் நினைக்கிறேன். கோவிட் டைம் எங்கேயும் பெருசா போக முடியல அந்த டைம், அந்த கிரிக்கரா டைம்ல. ஆமா, அதனால சோ இந்த மாதிரி படம்லாம் நாங்க விட்டுட்டோம். இது இப்ப ஈஸ்வரன் ரொம்ப ரீசன்ட், இப்ப ரீசன்ட் சொல்லலாம். மாஸ்டரோட வந்துச்சு. அதான் நீ இல்லாம இதெல்லாம் கூட்டு போற ஆள் இல்ல. சரி, ஓகே. இப்ப அதுதான், வேற என்ன படம் இருந்தாலும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க வியூவர்ஸ். இதுதான் எங்களுடைய இது. எஸ்டிஆரே முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து வேற யாருக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. தமிழ் வில்லன்ஸ், தமிழ் காமெடியன்ஸ் பண்ணலாம்னு நாங்க இருக்கோம். அடுத்தது நீங்க வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். பாய்ஸ், நீங்களும் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதான், இது வந்து எங்களோட சிலம்பரசனோட செகண்ட் ரீ ரெக்கார்டிங். சோ ரெக்கார்ட் ஆயிடுச்சா பாருங்க. Your artist got by.